வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 2299 பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி 19,500 ரூபா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 to 16,000 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதிகபட்சம் ஒரு 45,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 5/8/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் வந்து இதுதான். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர் என்ன, உங்களோட தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி, வயது, அதே மாதிரி ஜெண்டர் என்ன, கம்யூனிட்டி என்ன, அதனோட உட்பிரிவு என்ன, மாற்றுத்திறனாளியே இல்லையா, ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இருப்பிட மாவட்டம் என்ன, இருப்பிட வட்டம் என்ன, இருப்பிட கிராமம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி கல்வித்தகுதி என்ன, குறைந்தபட்சம் 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தோல்விங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமா, அதே மாதிரி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரியுமா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உரிமம் செல்லுபடியாகும் தேதி என்ன, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அதாவது வட்டாட்சியர் அதாவது பார்த்திங்கன்னா எந்த தாலுக்கா அப்படிங்கிறது எழுதி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நேரில் போயிட்டு நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தாலுக்காலையும். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். நீங்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்கணும். விண்ணப்பதாரர்கள் சம்மந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு 32, 37, ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இது மாதிரி பிசி எம்பிசியில் 37 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின். அதாவது நீங்கள் வந்து இது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூட உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 10th முடிச்சிங்க, 12th முடிச்சு அதனோட மார்க் ஷீட்ஸு, டிசி, அதுக்கப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃபு, ஸோ அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ இது மாதிரி இதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கெங்கே போஸ்டிங் கொடுத்துருக்காங்கிறதையும் பார்க்கலாம். நாம் பார்த்த இந்த கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான காலி பணி இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டில் வந்து திருப்பூரூர், அதே மாதிரி திருக்கழுகுன்றம், அதே மாதிரி மதுராந்தகம், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் கிராமத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதுலையும் வந்து இதில் வந்து ஒரு 23 கிராமங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செய்யூரில் பார்த்திங்கன்னா ஒரு 9 கிராமங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தாம்பரத்தில் ஒரு 2 கிராமம், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர், மொத்தம் பார்த்திங்கன்னா 41 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த 41 போஸ்டிங் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த வட்டத்துக்கு உட்பட்டதில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை எண் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த மாவட்டங்களில் வர்ற போதும் நாம் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு, கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு எங்கெங்கே வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனபுரம் கொங்கு வேளாளர்
பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.